ஹாய் வெல்கம் டு ஹிந்தி டியூஷன். திஸ் இஸ் இர்ஃபானா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியமா பாட்டிய புஸ்தகில் பஹலா பத்ர பாக் 1ல் பார்த்தீங்கன்னா பத்தியில் ஏக் பூந்த் செகண்ட் போயம் பார்க்க போகிறோம். ஏக் பூந்த் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக் அப்படின்னா 1, பூந்த் அப்படின்னா ட்ராப்பு, ஒரு துளி. ஓகேங்களா? இதில் போய்ட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஏக் பூந்த் அந்த ஒரு ட்ராப் வந்துட்டு அதோட லைஃப்பில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு அது யோசிக்குது, அது சொல்கிற மாதிரி, அது வந்துட்டு கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி, இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் இந்த போயமில். இந்த போயமில் அந்த ஏக் பூந்து கடைசியில் என்னவா மாறுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நமக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இதில். ஓகேங்களா? நமக்கு ஒரு சீக் மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த போயம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க போயம் பார்க்கலாம். ज्यों निकलकर बादलों की गोद से थी अभी एक बूंद कुछ आगे बढ़ी. ज्यों निकलकर बादलों की गोद से, அப்போதான் கிளம்பி எங்கேருந்து கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதல்னா கிளவுட்ஸோட மடியிலிருந்து, அந்த மேகத்தின் மடியிலிருந்து இப்போ தான் கிளம்பியிருக்கு. थी अभी एक बूंद कुछ आगे बढ़ी, அப்போ தான் கொஞ்சம் தூரம் மூவ் ஆயிருக்குது. அந்த மேகத்தோட மடியிலிருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் மூவ் ஆயிருக்கு. सोचने फिर यही जी में लगी, आह क्यों घर छोड़कर मैं यूं बड़ी. அது என்ன நினைக்குதாமா, திரும்ப ஃபிர் यही जी में लगी, அதோட மனசில் ஒன்றையவே திருப்பி யோசிக்குதாமா. என்ன, அச்சோ நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிக்குதாமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அது கடவுள்கிட்ட கேட்குது. தேவ மேரே பாக்ய மே கியா ஹே பதா, मैं बचूंगी या मिलूंगी धूल में. தேவ மேரே, கடவுளே, என்னோட பாக்கியத்தில், என்னோட தலை எழுத்து, என்னோட தலை விதியில் என்ன எழுதியிருக்கு சொல்லு. நான் உயிரோட இருப்பேனா இல்லை மண்ணோட மண்ணாக சேர்ந்து அழிந்து விடுவேனா. தூளுமே அப்படின்னா இந்த தூசிகளுடன் கலந்துடுவேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிலுங்கி தூளுமே. या जलूंगी गिर अंगारे पर किसी, छू पड़ूंगी या कमल के फूल में. இல்லைன்னா நான் வந்துட்டு ஏதோ ஒரு நெருப்புலையோ அனல்லையோ விழுந்து எரிஞ்சிடுவேனா. ஜலூங்கி அப்படின்னா எரிந்து விடுவேனா, ஏதாவது ஒரு நெருப்பில் விழுந்து எரிந்து விடுவேனா, இல்லை அந்த கமல் ஃப்ளாருக்கு மேலே போய் விழுந்து தண்ணியாக மிங்கிளாகி நான் உயிரோடு இருப்பேனா அப்படின்னு கேட்குது. இதெல்லாம் கேட்டுட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது அந்த பூந்துக்கு வந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஒரு வஹ கை உஸ் கால் ஏக் ஐசி ஹவா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு காற்று வருது. திடீர் அப்படின்னு ஒரு காற்று வருது, ரொம்ப பயங்கரமான காற்று மாதிரி வருது. வஹ சமுத்திர ஓர் ஆயி அன்மணி, அது அந்த காற்றுனால அது தள்ளப்பட்டு எங்கே வருது, சமுந்தர் அப்படின்னா கடல் கிட்ட வந்துட்டு வந்துடுது. அதோட விருப்பமே இல்லாமல், அன்மணி, அதோட மனசில் ஆல்ரெடி என்னென்னமோ யோசிச்சுட்டு வருது. அப்போ காற்று வந்தோடனே அதுக்கே இஷ்டம் இல்லாமல் அந்த கடல் கிட்ட வந்துடுது. ஏக் சுந்தர் சீப்பு கா மூத்தா குலா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஷெல்லு, சீப்பு இங்கே காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அழகாக இருக்குது இல்லையா, அந்த ஷெல்லு இப்படி வாய் திறந்துட்டு இருக்குது. மூஹ், அதோட வாய் வந்துட்டு திறந்து இருக்குது. சீப்பு கா மூத்தா குலா வஹ் உசி மே ஜா படி மோத்தி பனி, அது என்னாச்சு, அதுலேயே போய் விழுந்து மோத்தியாக மாறிடுச்சு. அது என்னாச்சு, என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்துச்சு அதோட லைஃப்பில். நான் உயிரோட இருப்பேனா, இறந்துடுவேனா, இல்லை எரிஞ்சிருவேனா, அப்படிலாம் என்னென்னமோ தண்ணியாக கலந்துருவேனா அப்படி யோசிச்சுக்கிட்டே வரும்போது அந்த காற்று வந்துட்டு அதோட லைஃப் ஸ்டைலையே மாற்றிருச்சு. அது என்ன ஆயிடுச்சு, போய் அந்த இந்த செல்லில் போய் விழுந்து முத்தாக மாறிடுச்சு. இப்போ அது எப்போவுமே உயிரோடு இருக்கும், முத்தா இல்லையா. அதோட வேல்யூ எவ்வளோ வேல்யூவாக இருக்கும். அந்த மாதிரி
நமக்கு என்ன கருத்து இங்கே சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக யோஹி ஹே ஹிச்சக்தே சோச்தே. மனுஷங்க எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி தான், அந்த பூந்து மாதிரி தான் தயங்குறாங்க, யோசிக்கிறாங்க. ஹிச்சக்தே அப்படின்னா தயக்கம், ரொம்ப தயக்கம் படுறாங்க, அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க. எதுக்காக? ஜப்கி உன்கோ சோடுனா படுத்தா ஹை கர். அவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு ஆனால் அவசியம் வரும்போது இந்த பூந்து மாதிரி தான் வந்துட்டு தயக்கமும் யோசனையும் அதிகமாக ஆயிடுது. किंतु घर का छोड़ना अक्सर उन्हें बूंद सा कुछ और ही देता है कर. ஆனால் நம்ம வீட்டை விட்டு வேலைக்காகவோ நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதுக்காகவோ வரும்போது என்ன ஆகுது, என்னென்னவோ நடக்கும் நம்ம லைஃப்பில். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் கவலைப்படாமல் நம்மளோட லட்சியத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அந்த பூந்து மாதிரி நம்மளும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த பூந்து என்னென்னமோ யோசிச்சுது, ஆனால் கடைசியில் அது முத்தாக மாறிச்சா. அதே மாதிரி மனுஷங்களும் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது தயக்கம், யோசனை என்னென்னமோ இருக்கும். ஆனால் நம்ம லட்சியத்தை நோக்கி நம்ம நிற்காமல் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளும் அந்த மோத்தி மாதிரி லைஃப்பில் ஒரு மகான்னா ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போயமை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரி ஔத். இதோட அபியாஸ் பாருங்கள். நமக்கு இங்கே 2 भावार्थ கொடுத்துருக்காங்க. निम्नलिखित पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த லைன்ஸ், அந்த போயம் உடைய பாவார்த்தை வந்துட்டு ஹிந்தியில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இந்த செகண்ட் 4 லைன்ஸும் லாஸ்ட் 4 லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் 4 லைன்ஸுக்கு பார்க்கலாம். தேவ மேரே भाग्य में क्या है बता, मैं बचूंगी या मिलूंगी धूल में, या जलूंगी फिर अंगारे पर किसी, जू पड़ूंगी या कमल के फूल में. संदर्भ पारुंगा. यह पद्यांश एक बूंद शीर्षक कविता से लिया गया है. इस कविता के कवि हैं श्री अयोध्या सिंह उपाध्याय हरि औद. இந்த லைன்ஸ் ஏக் பூந்த் அப்படிங்கிற கவிதால இருந்து எடுக்கப்பட்டது. இந்த கவிதாவோட கவி யார் அப்படின்னா ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரி ஔத். भावार्थ. बादलों की गोदी में से निकलकर एक बूंद बाहर आया. இந்த மேகத்தோட மடியிலிருந்து கிளம்பி ஒரு பூந்து, ஒரு ட்ராப் வந்துட்டு வெளியில் வந்துச்சு. उसने भगवान से पूछा कि उसके भाग्य में क्या लिखा है. அது வந்துட்டு பகவான் கிட்ட கேட்டுச்சான், அதோட பாக்கியத்தில் என்ன எழுதியிருக்கு, அதோட தலையெழுத்து என்னவா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. वह बाहर निकल कर बच पाएगी या धूल में मिलकर मिट जाएगी. அது வெளியில் வந்து உயிரோட இருக்குமா இல்லை மண்ணோட தூசிகளோட சேர்ந்து அழிந்து விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதான். उसे मालूम नहीं कि वह अंगारे में पड़कर जल जाएगी या कमल के फूल के दलों पर गिर पड़ेगी. ஆனால் அதுக்கு தெரியாது அது வந்துட்டு நெருப்பில் போய் விழுந்து எரிந்து விடுமா இல்லை லோட்டஸ் ஃப்ளார் மேலே இந்த இதழ்கள் மேலே விழுந்து அது உயிரோடு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. உஸ்கே நசீபுமே கியா லிக்கா ஹே. அதோடைய நசீப், அதோடைய தலையெழுத்து என்ன எழுதியிருக்குது, அதில் தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கொஷின் கேட்குது. ஓகேங்களா? செகண்ட் பாருங்கள் भावार्थ. लोग यूं ही हैं हिचकते सोचते जबकि उनको छोड़ना पड़ता है घर, किंतु घर का छोड़ना अक्सर उन्हें बूंद सा कुछ और ही देता है कर. संदर्भ पारूंगा. यह पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. इस कविता के कवि हैं ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரி ஔத். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எழுதினதுக்கே தான் அதே மாதிரி நம்ம இதுக்கும் எழுதிடணும். नेक्स्ट இதோடைய मीनिंग பாருங்கள். भावार्थ. इन पंक्तियों में कवि यह कहना चाहते हैं कि लोग अपना घर छोड़कर बाहर निकलते समय हिचकते हैं, डरते हैं. இந்த லைன்ஸில் கவி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மக்கள் எப்போவுமே இப்படி தான் இருக்காங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா, வீட்டை விட்டுட்டு வரணும் அப்படின்னா, அவங்க எப்போவுமே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தயங்குறாங்க. அண்ட் தென் பயப்படுறாங்க, நம்ம வீட்டை விட்டு வரோமே என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. லேக்கின் உன்கோ டர்னே கி ஆவஷ்யகதா நஹீ ஹை. ஆனால் அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. क्योंकि उनको यह विश्वास होना चाहिए कि वे इस बूंद की तरह अच्छी जगह जाकर उत्कृष्ट बन सकते हैं. ஆனால் அவங்களுக்கு விஸ்வாஸ் வேணும், அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். என்ன அப்படின்னா, இந்த பூந்து மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு போய் அவங்க லட்சியத்தில் அவங்க அவங்களும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களோட மனசில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள். நிம்னலிखित प्रश्नों के उत्तर लिखिए. கொஷின் ஆன்சரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள கொஷனுக்கு ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. बूंद बादलों की गोद से निकलकर क्या सोचती है. அந்த ஒரு ட்ராப் இந்த பாதலோட மடியிலேருந்து கிளம்பி என்ன யோசிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. बादलों की गोदी में से निकलकर बूंद यह सोचती है कि वह कहाँ जाने वाली है और वह अपने आप को बचा पाएगी या मिट जाएगी. அந்த மேகத்தோட மடியிலிருந்து கிளம்பி அந்த பூந்து என்ன யோசிக்குது அப்படின்னா, वह कहाँ जाने वाली है, அது எங்கே போக போகுது. और वह अपने आप को बचा पाएगी या मिट जाएगी, அப்புறம் அது தன்னைத்தானே காப்பாற்றிக்குமா இல்லை அழிந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்குது. செகண்ட் கொஷின் பாருங்க. कवि बूंद के भाग्य का वर्णन कैसे करते हैं. கவி அந்த பூந்தோட தலையெழுத்து எப்படி வர்ணனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. बूंद अपने भाग्य पर बहुत चिंतित है और सोचती है कि उसका भाग्य अच्छा है या बुरा. பூந்து அதோட தலையெழுத்தை நினச்சி ரொம்பவுமே கவலையில் இருக்குது, ரொம்ப சிந்தித்தாக இருக்குது. ஓகேங்களா. और सोचती है कि उसका भाग्य अच्छा है या बुरा. அண்ட் அது யோசிக்குது என்னென்னா, அதோட தலையெழுத்து நல்லா இருக்கா இல்லை கெட்டதாக இருக்கா அப்படின்னு. वह अच्छी जगह पहुँच पाएगी या बुरी जगह जाकर फंस जाएगी. அது நல்ல இடத்துக்கு போய் இருக்குமா இல்லை கெட்ட இடத்துக்கு போய் எங்கேயாவது மாட்டிக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. தேர்ட் கொஷின் பாருங்கள். बूंद कैसे मोती बन जाती है. बूंद எப்படி முத்தா மாறுது. ஆன்சர். बूंद अपना रास्ता खोजते खोजते गई. बूंद அதோடைய வழியை தேடிட்டே போச்சாமா. अचानक हवा तेज बहने लगी. திடீர்னு காற்று ரொம்ப வெசையாக அடிச்சுது. और बूंद उस बहाव में समुद्र के एक सीप के खुले मुंह में जाकर गिरी और मोती बन गई. அந்த காற்றுடைய ஸ்பீட்னால அது எங்கே போச்சு, ஒரு கடல் கிட்ட போய் அதுக்குள்ளே இருந்த அந்த ஷெல்லோட திறந்த வாயில் போய் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அது முத்தாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. फोर्थ क्वेश्चन பாருங்கள். एक बूंद कविता का उद्देश्य क्या है. இந்த एक बूंद அப்படிங்கிற இந்த போயமுடைய நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. मनुष्य को आशावादी होना चाहिए, यही इस कविता का उद्देश्य है. மனுஷன் எப்போவுமே தன்னுடைய லட்சியத்தை மேலே ஆசைப்படுறவனாக இருக்கணும், ஆஷாவதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த கவிதையுடைய நோக்கம். थर्ड रोमन பாருங்கள். एक बूंद कविता का सारांश अपने शब्दों में लिखिए. एक बूंद அப்படிங்கிற கவிதாவோட எஸ்ஸையை தன்னுடைய சொந்த शब्दिல் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. बादलों की गोद में से निकलकर पानी की एक बूंद आगे बढ़ी और बार बार सोचने लगी कि वह क्यों घर से बाहर निकली. அந்த மேகத்தோட மடியிலிருந்து ஒரு தண்ணியின் துளி வெளியில் கிளம்பி அடிக்கடி திரும்ப யோசிக்குது என்ன அப்படின்னா,
நம்ம ஏன் வீட்டை விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. वह भगवान से पूछती है कि वह बच पाएगी या धूल बनकर मिट्टी में समा जाएगी. அது பகவான் கிட்ட கேட்குது. என்ன அப்படின்னா, அது தப்பிக்குமா இல்லை மண்ணா சமாதி ஆயிருமா, அது மண்ணில் போய் அப்படியே சமாஜாயகி அப்படின்னு சொல்லுது, போய் அதுலேயே கலந்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகேவா. वह पूछती है कि वह अंगारे में पड़कर जल जाएगी या कमल के फूल के दलों पर गिर पड़ेगी. அது என்ன கேட்குது அப்படின்னா, நெருப்பில் விழுந்து எரிஞ்சிருவேனா இல்லை கமலோட ஃப்ளாரில் போய் விழுந்து, லோட்டஸ் ஃப்ளார் மேலே போய் விழுந்து கிடப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகேவா. नेक्स्ट, उस समय एक ऐसी हवा बहने लगी जिससे वह बूंद अनायास ही समुद्र में जाकर गिर पड़ी. அந்த டைமில் திடீர்னு ஒரு பயங்கரமான காற்று வந்துச்சு, அது போய் அப்படியே அந்த சமுத்திரம் போய் விழுந்துருச்சு. समुद्र में एक सुंदर सीप का मुंह खुला था और वह बूंद उसी सीप में जाकर गिर पड़ी और वह मोती बन गई. समुद्र में एक सुंदर सीप, அந்த சமுத்திரில் ஒரு அழகான ஷெல் வந்துட்டு வாய் திறந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அதில் போய் அந்த ஷீப்பில் போய் இந்த ஒரு துளி வந்துட்டு விழுந்துருச்சு, அப்புறம் முத்தா மாறிடுச்சு. वह मोती बन गई. कवि कहते हैं कि बहुत लोग ऐसे हैं जो घर से निकलते समय हिचकते हैं, डरते हैं. கவி என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் இப்படி இருக்காங்க, தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய லட்சியத்திற்காக வெளியில் வரணும் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் ரொம்பவுமே தயங்குறாங்க, அதுக்கப்புறம் பயப்படுறாங்க, அச்சோ நம்ம வீட்டை விட்டுட்டு வெளியில் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. लेकिन घर छोड़कर धीरज होकर बाहर जाने से वे बूंद की तरह மோத்தினா மோத்தி இல்லை, மகான் வியக்தியா, ஒரு நல்ல மனிதரா, நல்ல பொசிஷனில் भी बन सकते हैं. ஆனால் அவங்க வீட்டை விட்டு வரும்போது தைரியத்தோட, ரொம்ப நம்பிக்கையோட தைரியத்தோட வெளியில் வந்தாங்க அப்படின்னா அவங்களும் அந்த பூந்து மாதிரி, அந்த பூந்து முத்தா மாறுச்சு இல்லையா, அந்த மாதிரி அந்த மனிதர்களும் ஒரு மகான் வியக்தியாக மாற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த போயம் ஃபுல்லாகவே. ஐ ஹோப். தேங்க்யூ.